ஆனவருக்கு வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து நிறைய கார்ஸா வந்துட்டு வருது. எங்கன்னா அந்த மலையை நோக்கி தான் வருது. என்னடா ஏதுனானே தெரியல. திடீர்னு எல்லா கார்ஸ் வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. பார்த்தா ஒரு ஆர்மிக்காரங்க எல்லாரும் வராங்க. வேற யாரும் கிடையாதுங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்துடைய கடற்படையை சேர்ந்தவங்க, அதுவும் ராயல் கடற்படையை சேர்ந்தவங்க. சோ அந்த டீம்ஸ் எல்லாமே வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆகா, நம்ம பசங்களை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியே வந்திருக்குடா அப்படின்னு. சோ வந்த உடனே அவருடைய சீஃப் கேக்குறாரு, அதாவது கமாண்டர் சீஃப் இருப்பார்ல, அவர் கேக்குறாரு, சரி நாங்க அந்த குகைக்குள்ள போறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. சார், குகைக்குள்ள பசங்க இருக்காங்கிறது தான் முதல் விஷயம். ஆனா அவங்க எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்காங்கிறது எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ரெண்டாவது விஷயம், உள்ள போறதுல ஸ்கூபா டைவ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க யாரும் எந்த ஆபத்திலையும் மாட்டிடக்கூடாது. ஏன் அப்படின்னா மத்த இடம் மாதிரி இந்த இடம் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு. சரி ஓகே, உங்கள டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு. ஓஎஸ் இருக்காங்களே, இதோ இவர் தான் எங்களுடைய காம்பேக் டாக்டர். இவரோட பேர் வந்து பாக் லாங்ஜுன். இவர் எங்களுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அவரு கேக்குறாரு, இங்க பாருங்க டாக்டர், என் பசங்க எல்லாருமே உள்ள போனது சனிக்கிழமை கிட்டத்தட்ட 1.5 நாளைக்கு மேலேயே ஆயிருச்சு. சோ அவங்க இப்போ வந்து எந்த பிரச்சனையில இருப்பாங்க எங்களுக்கு புரியல அப்படின்றப்ப, அவங்க என்ன கண்டிஷன்ல இருப்பாங்க கூட எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றப்ப, இல்ல சார் ஆக்சுவலி வந்துட்டு எல்லாருமே ஃபுட்பால் விளையாடுற பசங்க, அதுவும் இல்லாம சின்ன பசங்களும் கூட அவங்களால வந்து உணவு இல்லாம இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம நல்லாமே ஃபிட்டா இருக்கக்கூடிய பசங்க தானே, அதனால பிரச்சனை இல்ல. ஃபுட் இல்லாம சில நாட்கள் இருக்கலாம், உயிர்லாம் போகாது அவங்களுக்கு. சொல்ல போனா இது ஒரு குட் நியூஸ் தான் நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவரும் பாக்குறாரு, அப்பாடா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. சோ இங்க உள்ள காட்டுறாங்க, கோச் வந்து எல்லாத்தையும் காட்டுறாங்க. இங்க பாத்தீங்களா வெளியே போறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு. இதுவா என்ன சொல்றீங்க கோச் அப்படின்னு நம்ம டைட்டன் கேக்குறான். ஆமா டைட்டன், இந்த கேவே வந்து பார்த்தா பிரமிட் மாதிரி தான். சோ கண்டிப்பா வந்து நம்ம இதை தோணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பக்கம் நமக்கு போறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்றாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. அதே நேரத்தில் இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே பசிக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த பசிக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இன்னொரு விஷயம் பண்ணலாம். நான் வெளியே இருந்தப்ப, மாங்கா இருந்தப்ப, அங்க பசிய போக்குறதுக்காக எனக்கு ஒரு மாங்க் ஒரு வித்தையை சொல்லி கொடுத்தாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்த மலையிலிருந்து வருது பத்தியா ஃபில்டரான தண்ணி, இந்த தண்ணியை நம்ம குடிக்க போறோம். சோ இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பசியை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றாரு. சோ இத கேட்ட உடனே எல்லா பசங்களும் அப்படியே பாக்குறானுங்க. சரி யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உடனே நம்மளோட டீ வந்து சும்மா இருக்காம டைட்டன் நீ போடா அப்படின்னு சொல்லி அழிச்சு விடுறான். அவனும் போய் அப்படியே நின்னுட்டே இருக்கும்போது எல்லாம் ட்ரை பண்றானே போய் ஒரு 2-3 சொட்டு குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படின்றான், என்னடா எப்பரா இருக்கு, எங்க அம்மா சமையல் மாதிரியே இருக்குடா, படுக்கவலமா இருக்கு அப்படின்றான். எல்லாம் சிரிக்கிறாங்க. சோ இப்படித்தான் இவங்க வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்து ஏதோ ஓரளவுக்கு தன்னுடைய இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க பசங்க. சோ எல்லா பசங்களும் சரி எனக்கு வந்து தாகம் எடுக்குது போய் எல்லா தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம டீ கிட்ட இங்க பாரு டீ, பசங்களை வந்து டீமா பெரிய 4 பேரா, சோ 4 பேரா வந்து அதை தோண்டட்டும். அதே நேரத்தில் இங்க தண்ணி தாகம் எடுத்ததுன்னா வந்து எல்லாம் குடிச்சுக்கட்டும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் அவனு கேட்கறான், கோச் நம்மளால வெளியே போக முடியும்னு நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லையே டீ, நம்மளால வந்து வெளியே போறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கணும், நம்மளால முயற்சி எடுப்போம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இங்க வானிலை ஆராய்ச்சி மையத்தை பாக்குறாங்க. அங்க வந்து கரெக்டா அந்த பொண்ணுக்கு தான் போன் அடிக்கிறாங்க. அவங்களும் போன் எடுத்தனே, சொல்லுங்க அப்படின்னு. நான் தான் நேற்று பேசினேன் உங்ககிட்ட, பிங்க் அந்த பொண்ணு தான் பேசுறேன். ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கான வானிலை ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, சரி என்னாச்சு அந்த ஃபுட்பால் டீம் பசங்களை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு. ஆஹா இல்ல எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, இப்ப கவர்னர் வந்து உங்ககிட்ட அவர்லி வெதர் ரிப்போர்ட் கேட்கிறாரு. ஆமாங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வெதர் ரிப்போர்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டோன்னே, கண்டிப்பா நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க, உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய சீஃப் வரும்போது, சார் இந்த மாதிரி கவர்னர் வந்து கேட்டிருக்காரு அப்படின்னு. ஓகே, அவர் வந்து கேட்டிருக்காருல, கொடுத்துருவோம், நீ எல்லாருமே வந்து கான்ஃபரன்ஸ் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சார் இது என்ன சொல்றது, ஏதோ ஒன்று எடுத்துக்கோ வர சொல்லு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே இங்க காட்டுறாங்க, எல்லாரும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லா கடற்படையினரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அரண் ஒருத்தரை காட்டுறாரு. இவரை நல்லா பாத்துக்காங்க. ஏன் அப்படின்னா இவர் இந்த பசங்களோட கடைசி வரைக்கும் வெளியே வர வரைக்கும் இருப்பாரு. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாமே ரெடி ஆகி போறாங்க. அப்படி போகும்போது அவர் அப்படியே பாக்குறாரு, அங்க இருக்கிற சைக்கிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அவரும் அவருக்கு சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. ஆக்சுவலி வந்து சேம்பர் 3க்கு பின்னாடி தான் பசங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்க வரைக்கும் தான் தண்ணி இருக்குன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க சேம்பர் 9 வரைக்கும் போயிருப்பாங்க. இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னா அவர் அப்படி போகும்போது பாக்குறாரு, இங்க பாருங்க அந்த சைக்கிள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அவர் அப்படியே சொல்லியிருப்பாங்க, சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. இங்க பாருங்க, நமக்கு இப்ப விழுகிற மலையில ஒவ்வொரு மலை துளியுமே எக்ஸ்ட்ரா ரிஸ்க் தான் சொல்லணும். மழை அதிகமாச்சுன்னா இன்னும் நமக்கு ஆபத்து அதிகமாகுதுன்னு அர்த்தம் அப்படின்றாரு. சோ இப்போ இவங்க உள்ள போறாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதாவது மழை விழுக வந்து எல்லா தண்ணியும் வந்து கேவுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் அங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா பசங்களும் அந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு. இங்க இந்த அரண் சொன்னல, அவர் அப்படியே உள்ள போய்கிட்டு இருக்காரு. அவர் கூட நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அரண் கூட வந்து செட்டுன்னு ஒருத்தர் வராரு. சோ இவங்க 2 பேருமே டைவ் பண்ணி உள்ள போறாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு சேம்பரா பாத்துக்கிட்டே போறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆல்ரெடி 2 நாள் 16 மணி நேரம் ஆயிடுச்சு பசங்க உள்ள போய். அதுவும் இல்லாம இங்க வந்து சொல்லிதான் அனுப்பிடுவாங்க. இங்க பாருங்க, நீங்க இந்த டீ ஜாயிண்ட் போற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்ல. ஆனா அந்த டீ ஜாயிண்ட் கிட்ட போகும்போது அங்க வரக்கூடிய தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை பின்னோக்கி தான் தள்ளும். சோ ரொம்ப ஆபத்தான விஷயம், பார்த்து ஜாக்கிரதையா தான் போகணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்புறாங்க. சோ உள்ள வந்த இந்த சீல் டீமை சேர்ந்தவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சேம்பர் 3க்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடமா நீ வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேவ் எக்ஸ்ப்ளோரர் தான் எடுத்து சொல்லிருப்பாரு. இங்க பாருங்க, நீங்க போற இடத்துல எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது சேம்பர்ஸ். சில சேம்பர்ஸ்க்கு போற வழி பாத்தீங்கன்னா
ரொம்ப குறுகலான சந்து மாதிரி இருக்கும். ஆனா அந்த சந்து வெறும் சாதாரண சந்தா இருக்காது, அங்க மேலையும் கீழையும் ரொம்ப ஷார்ப்பானதா இருக்கும். சோ அதுல எதுலயும் இது பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய சந்துகள் பெரியும், அதுல எந்த சந்துலையும் போயிடாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா நீங்க உள்ளே மாட்டிக்குவீங்க. மாட்டின நீங்க ஆக்சிஜன் இல்லாம உங்களை காப்பாத்துற மாதிரி ஆகி போயிடும். சோ பார்த்து ஜாக்கிரதையா போங்க அப்படின்றாரு. இது மத்த அண்டர் வாட்டர்ல போற மாதிரி இருக்காது, நீங்க உள்ள போக போக பயங்கர ரிஸ்கா இருக்கும். சோ பார்த்து உங்களுடைய எனர்ஜியை பார்த்து யூஸ் பண்ணி உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் வந்து ஆல்ரெடி கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு தேடி பாக்குறாங்க. சில இடம்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியால நிரம்பினால ரொம்ப குறுகலா இருக்குது, இவங்களால போக கூட முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப குறுகலா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சீல் டீம்லாம் தேடி பார்த்து கடைசியில வெளியே வந்துடுறாங்க. அந்த சீஃப் சொல்றாரு இந்த அண்டர் வாட்டர் டைவிங்கிறது நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன், அதே நேரத்தில் ரொம்ப ரிஸ்கானதும் கூட, நம்ம திரும்ப மீண்டும் நாளைக்கு டைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாரு. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த டைவிங் சூட்லாம் கிழிஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. இவங்க ஏதோ சாதாரணமா நினைச்சு உள்ள போனாங்க, பட் அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கானதாகவும் இருக்குது. அப்படி உள்ள போகும்போது இந்த அரண் வந்து எல்லாம் உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரும் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியும் முயற்சி பண்ணி போறாங்க. அப்படி போகும்போது அவருடைய ஆக்சிஜன் டியூப் வச்சிருப்பாங்கல்ல, சோ அந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா மேல அது வந்து தண்ணியில தான் போறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், அதுல ஒரு இடத்துல லாக் ஆயிக்கும். இவருக்கு வந்து தண்ணியில போறனால டக்குன்னு தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னு அவர் டக்குன்னு முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணும்போது அவர் வாயில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இது உருவிடுது. டக்குன்னு அவர் ஒரு மாதிரி இதாகும், அதை எடுத்து மாட்டிக்கிறாரு. பட் அந்த நேரத்துல அவருடைய கண்ணுக்கு போடக்கூடிய அந்த கண்ணாடி கீழே விழுந்துருது. அவரால் அதை எதையுமே பார்க்க முடியல. சரி கீழே விழுந்துருச்சு எடுப்போம் அப்படிங்கறக்காக முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி போறாரு. பட் அந்த இடத்துல இன்னொரு டைவர் கூட இருக்கிறப்ப அவரோட டைவிங் கியர் வந்து சட்டுன்னு ஒரு அடி அடிச்சிருது. சோ அப்படியே ஒரு மாதிரி கலங்கிறாரு. இருந்தாலும் அவருடைய ஆக்சிஜன் மாஸ்க் வந்து விடல, அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்படியே மயக்கத்துக்கு போயிடுறாரு. சோ காப்பாத்த போன இவரை காப்பாத்துற மாதிரி ஆயிப்போச்சு போல இருக்கு. சோ 4 நாள் ஆச்சு. இவங்க வந்து 4வது நாள் ட்ரை பண்ணும்போது இந்த பிரச்சனை வருது. சொல்ல போனா எல்லாருமே வெளியே வராங்க. டைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடிபட்டு இருக்குது. சில பேருக்குலாம் முதுகுல வந்து கீறிடு, கழுத்துல அப்புறம் மூஞ்சில எல்லா இடத்துலயும் கீறி விட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இது மத்த இடம் மாதிரி இருக்காது. இவங்க வந்து நார்மலான தண்ணியில வந்து இது பண்ணிருப்பாங்க, பட் இங்க வந்து அப்படி கிடையாதுல. சோ அதனால எல்லாம் சோர்ந்து போய் ஒரு மாதிரி வராங்க. அதே நேரத்துல பேரண்ட்ஸும் பாக்குறாங்க, அவங்களுக்கு புரியுது இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நம்ம அரண் அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே போறாரு. சோ எல்லாருக்குமே அடிபட்டு போய் ஒரு மாதிரியா கலங்கி போய் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே இங்க கவர்னர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு, இங்க பாருங்க பசங்க உள்ள போய் 4 நாளைக்கு மேலாச்சு, எப்படி அவங்க உயிரோட இருக்காங்களா இல்ல எதுவுமே நமக்கு தெரியல. சோ எப்படியாவது மீட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்றப்ப இங்க இருக்கிற சீஃப் சொல்றாரு, இல்ல இங்க பாருங்க என்ன நடந்தாலும் சரி ஏன் ஆட்களை நான் வந்து திரும்ப அந்த ரிஸ்க்ல அனுப்ப விரும்பல. ஏன் அப்படின்னா எங்களுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. இவரும் இங்க பாருங்க நான் உங்களை குறையெல்லாம் சொல்லல, அதே நேரத்துல நீங்க எல்லாருமே காப்பாற்ற வேண்டியது ஒரு நல்ல ஃபியூச்சர் கொண்ட ஒரு சில குழந்தைகளை. சோ அதனால வந்து அந்த உங்களுடைய கடமையாச்சு, அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்றப்ப அவங்க எல்லாம் அப்படியே பாக்குறாங்க. அதே நேரத்துல சரி இதுக்கு வேற என்னதான் வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறப்ப, அதாவது மிலிட்டரி டாக்டர் சொல்றாரு, இல்ல நமக்கு இதுல வந்து எக்ஸ்பர்ட் வேணும் அப்படின்னா, என்ன சொல்றீங்க நேவி சீல்ஸ் உங்களை விட மிக சிறந்த எக்ஸ்பர்ட் இதுல இருக்காங்களா அப்படின்றப்ப, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க நான் ஒரு டாக்டர் தான், ஆனா என்னை சர்ஜரி பண்ண சொன்னா நீங்களும் அதை விரும்ப மாட்டீங்க, எனக்கு சர்ஜரி பண்ணவும் தெரியாது, ஒரு அளவுக்கு தான் எனக்கு தெரியும், முக்கியமான சர்ஜரி எல்லாம் பண்ண மாட்டோம். சோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஆள் வேணும் அப்படின்றப்ப, என்ன இப்படி சொல்றீங்க, உங்களை விட சிறந்த எக்ஸ்பர்ட்டான ஆளுங்க எங்க இருக்காங்க, நான் எங்க போய் தேடுவேன், சொல்ல போனா இதுக்காக நான் பெரிய பெரிய மினிஸ்டர்ட்ட பேசி உங்க எல்லாரையும் வர வச்சேன், நீங்க இப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய செட்ன்றவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க கவர்னர் ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க சீல் தான் இல்லன்னு சொல்லல, நாங்க வந்து கடலுக்குள்ளேயோ இல்ல பீச்லயோ நிறைய இடத்துல வந்து டைவ் பழகி இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு காம்பேக்ட் டைவிங் தான், அதே நேரத்துல நிறைய இடத்துல டைவ் பண்றதுக்காக பழகிருப்போம். ஆனா இந்த இடம் அப்படி கிடையாது, நாங்க போக போக தான் கத்துக்கிற மாதிரி இருக்கு, இது வரைக்கும் நாங்க பண்ணாத ஒரு விஷயம் திடீர்னு பண்றப்ப எப்படி எங்களால இதுல எக்ஸ்போர்ட் ஆக முடியும், இதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்றாரு. சோ அந்த நேரத்துல அந்த அமெரிக்கன் எக்ஸ்பர்ட் இருக்காருல அவர் வந்து அப்படியே பாக்குறாரு, கவர்னர் ஒரு நிமிஷம் இதுக்கு சொல்யூஷன் ஏன்ட்ட இருக்கு அப்படின்றாரு. ஏதோ ஒரு பேப்பரை கொடுக்குறாரு, என்னன்னு தெரியல பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா இவர் அமெரிக்கால இருந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் 2 பேரை கூப்பிடுறாங்க. இவர் டேய் என்னடா முதல்ல வந்து ஸ்டீல் டீம் கேட்ட சரின்னு கொடுத்தேன், இப்போ என்னடானா ஃபாரின் மினிஸ்டர்ல பேச சொல்லி எக்ஸ்பர்ட் 2 பேரை கொண்டு வர சொல்றேன், என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஃபாரின் மினிஸ்டர்ஸ்லாம் என்னை போட்டு கிளிக்கிறக்கா அப்படின்னா இவர் அப்படியே பாக்குறாரு. இங்க பாருங்க பசங்க ஆல்ரெடி வந்து உள்ள போய் 5 நாளைக்கு மேல ஆக போகுது. சோ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பசியில வாட ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவாங்கன்றாங்க, அப்படியே பசங்களை விட சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் அப்படியே பாக்குறாரு, பார்த்தா இவர் கேக்குறது எல்லாத்தையும் அந்த மனுஷன் பண்ணி கொடுக்குறாரு பாவம். இப்ப என்னன்னா இவர் சத்தமும் போடுறாரு, யோ உன்னால முடியலன்னு சொல்லி நீ பாட்டுக்கு எதையா செய்யாதையா, அப்படி செஞ்சா நாளைக்கு வந்து உனக்கு தான் பிரச்சனை ஆகும், உன்னோட வேலை போகும், நிறைய விஷயம் மாறும் அப்படின்றாரு. அதே நேரத்துல இங்க இருக்கக்கூடிய அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எரிக் டாவோ அப்படிங்கிற ஒரு டிரைவரை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடாவை சேர்ந்தவர். அதே போல வான் குவார் அப்படின்ற ஒரு டிரைவரை காட்டுறாங்க, அவர் வந்து கனடாவை சேர்ந்தவர் தான், அவரையும் காட்டுறாங்க. அதே போல ரிக் ஸ்டாண்டன், அதுக்கப்புறம் ஜான் லோடன், இவங்க வந்து யூகேவை சேர்ந்த ஒரு டிரைவர்ஸ். அது போக மேக்சிம் போலந்த் அப்படின்ற ஒரு 4-5 டைவர்ஸை காட்டுறாங்க. சோ இவங்க எல்லாமே வெளிநாட்டு டைவர்ஸ். இவங்க வந்து கேவ் டைவர்ஸ். முக்கியமான விஷயம் என்னன்னா குகைக்குள்ள, அதாவது தண்ணி இருக்க கூட குகைக்குள்ள இவங்க வந்து டைவ் பண்ணி போவாங்க. சோ இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். சோ அவங்கள தான் வர வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்க சீஃப் சொல்றாரு கவர்னர்ட்ட, இங்க பாரு இதுதான் கடைசி
சான்ஸ், இதை விட்டா இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, ரெண்டாவது சான்ஸ்ங்கிற வாய்ப்பே இல்ல, பார்த்து பயன்படுத்திக்கோ எல்லாத்தையும் அப்படின்றாரு. அப்படியே இங்க காட்டுறாங்க ஆக்சுவலி குகைக்குள்ள பசங்க எல்லாத்தையும். நான் உண்மையிலே சொல்றேங்க, பசங்க அங்க இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் தான் இதுல பண்ண வச்சிருக்காங்க. சோ அங்க இருந்தப்ப பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாம்பர்கர் செஞ்சு தரேன் அப்படின்னு செஞ்சு கொடுத்துருப்பான், மண்ணுல களிமண்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பசங்க வந்து டேய் என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா, போய் ஷிஃப்ட் மாறுது போக போக அப்படின்றாங்க. சோ சாப்பாடே இல்லனாலும் சாப்பாடு இருக்கிறதாகவும் நம்ம சாப்பிட்டதாகவும் கற்பனை பண்ணி அவங்களுடைய பசியையும் தாகத்தையும் வெறும் தண்ணியை குடிச்சு அடைச்சிக்கிறாங்க. சோ உண்மையிலே இந்த பசங்களை பாராட்டி தான் ஆகணும். இதனாலதான் இந்த பசங்க உயிரோட வெளியும் வந்தாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 5வது நாள் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே அறிமுகப்படுத்திக்கிறாரு. சோ இவங்க யூகேவை சேர்ந்தவங்க, இவங்க வந்து எல்லாமே கனடியன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து உக்ரைன் வழியா வந்திருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சோ இவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னோடனே அவர் வந்து கவர்னர் ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்ததுக்கு அப்படின்றாரு. மட்டும் இல்ல உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்க்கு தேவையான கியர்ஸ் எது தேவைப்பட்டாலும் சீல் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னோடனே இல்ல சாரி நாங்க எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் பயன்படுத்துவோம், அங்க எங்களுக்கு தேவையே இல்ல அப்படின்றாரு. அந்த சீஃபும் கேக்குறாரு, சீல்ஸோட சீஃபும், அம்மா எங்களுடைய இதை விட உங்களோட பெட்டர்ன்றீங்களா அப்படின்னோடனே இல்ல நாங்க அப்படி சொல்ல வரல, ஓபன் வாட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய எந்த எக்யூப்மெண்ட்டுமே உள்ள யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ அவங்களோட எக்யூப்மெண்ட்லாம் காட்டுறாங்க. இங்க பாருங்க, நாங்க வந்து டேங்க்ஸை இந்த மாதிரி கீழே தான் பிடிச்சுக்குவோம், மேல கட்டிக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அது மேல இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ் எல்லாம் இடிக்கும், அதனால அதுவும் இல்லாம நாங்க தரையில போய் இடிக்காம இருக்கிறதுக்கு அது எங்களுக்கு உதவும் அப்படின்றாரு. அதே நேரத்தில் ஆமா இது என்ன அப்படின்னோடனே ஓ இதுவா, இதுதான் எங்களுடைய டைவிங் கியர் அப்படின்னோடனே என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆமா இது நாங்களே ரெடி பண்ணதான், வெறும் வண்டியோட டியூப்ல இருந்து ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதுல காத்து ரப்பி காட்டுறாரு. சோ அப்பதான் சொல்றாரு கூட இருக்கிறவரும், ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காத்து இருக்கும், கீழே ராக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேமேஜா இருக்கும், நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களை எந்த ஒரு இடத்துலயும் அடிபடாம பாதுகாப்பா போகணும் அப்படிங்கறதுக்காக எல்லாமே எங்களுடைய செட்டப் எல்லாம் பக்காவா வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. சோ இவங்க உள்ள போறவங்களும் சொல்றாங்க ஆக்சுவலி வந்துட்டு நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த சாம்பர் 1ல இருந்து உள்ள போக போக அந்த லைன் வந்து கிரியேட் பண்ணிட்டே போகணும், அதாவது வந்து உள்ள மணல் நம்ம அடிக்கடி வந்து இதாகிட்டே இருக்கும். சோ அது நமக்கு போகக்கூடிய வழியை மறைக்கும் அப்படிங்கறனால கரெக்டா கைட்லைன்ஸ் கைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க நிறைய விஷயம் சொல்லும்போது இவங்களுக்கு புரியல, ஒண்ணு இல்லைங்க, அவங்க போறப்ப கயிறு கட்டிக்கிட்டே போகணும், அப்படி போனா அடுத்து வர்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்களும் கேக்குறாங்க உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்றப்ப ஒண்ணு வேணாம் ஜஸ்ட் கயிறு இருந்தா போதும் அப்படின்றாங்க. அதுவும் நிறைய கயிறு வேணும் அப்படின்னா அவ்வளவுதானே நான் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்னரும் சொல்லிடுறாரு. சோ இங்க அதே மாதிரி பேசிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய செட்டப்பே வேற மாதிரி இருக்குங்க, டக்குன்னு வர்றாங்க, எல்லா இடத்துலயும் லைட் செட் பண்றாங்க. ஓகே இது வரைக்கும் வந்து நம்ம ஈஸியா வந்துட்டோம், இனிமே நம்ம உள்ள டைவ் பண்ணி தான் போகணும் அப்படின்ற இடத்துல அந்த கயிறை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சாம்பர் 3ல இருக்காங்க, அந்த சாம்பர் 3ல இருந்து 4க்கு போறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகுது, அதனால சாம்பர் 3 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ அது வரைக்கும் வந்துட்டாங்க. சோ அங்க அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நீங்க எல்லாருமே வந்து ஃபாரின் டைவர்ஸா ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்றாரு ஓகே நீங்க எல்லாருமே பசங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஜெல் பாக்கெட் தருவேன், அதை அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுடைய ஹெல்த்துக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா பசங்க இன்னும் சாப்பிடாம இருக்காங்க இல்ல, அதனால இங்க அம்மாக்கள் எல்லாருமே அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துட்டு பசங்க கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுகிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க பசங்க உள்ள போய் 5 நாள் ஆச்சு, இப்போ அவங்க டீஹைட்ரேட்டட் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுடைய கொழுப்பு சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். சோ இனிமே அவங்களுடைய மசில்ஸ் அவங்களுடைய உடலானது சாப்பிட ஆரம்பிக்கும். சோ அவங்க எந்த ஸ்ட்ரென்த்தா பயன்படுத்துறாங்களோ அந்த விஷயம் தான் அவங்களை காப்பாத்தும் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பசங்க எவ்வளவுதான் தோண்டு போனாலும் எல்லாருமே தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தோண்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுறக்கூடாதுன்ற அளவுக்கு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இங்க டைவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் கரெக்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கயிறு கட்டி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க ஃபாரின் டைவர்ஸ், இவங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் அங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் இல்ல பசங்க உள்ள போய் 7 நாள் ஆச்சு, அவங்களுக்கு வந்து இந்நேரம் ரொம்ப டீஹைட்ரேட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி மட்டும் குடிக்கிற கிடைச்சா போதும், இன்னொரு 2-3 நாட்கள் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்றதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆல்ரெடி தண்ணி கிடைச்சிருக்கல, சோ அதை குடிச்சு தான் அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களோட நியூரோவும் அவங்களோட மிமிக் சிஸ்டமும் வால்ஃபெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்கு ஹாலுசினேஷன் வர ஆரம்பிக்கும். அப்படி இவங்க சொல்லும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பையனுக்கு ஆல்ரெடி ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு தேவதையா அப்படின்னு. அது மட்டும் பிரச்சனை இல்ல, இப்ப என்ன அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன ரூம், அவங்களுடைய ஆக்சிஜன் திரும்ப வந்து கார்பன் மோனாக்சைடா மாறும்போது அதையே அவங்க சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அது விஷமா மாறும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அது பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுடைய உடல்ல அப்படின்றாரு. அதனால அவங்களுடைய இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்ல அவங்க இந்நேரம் ஹாலுசினேஷனுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை வந்து அவங்க அசைக்க ஆரம்பிப்பாங்க. சோ இங்கிட்ட அங்கிட்டு நடக்கிறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு ஆரம்பிக்கும். சோ அது இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவங்க இப்ப உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இதை கேட்கிற எல்லாருக்குமே மனசு உடஞ்சு போயிருதுங்க. நம்ம கவர்னரா இருக்கட்டும், நம்ம பியாவா இருக்கட்டும், சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரியா உடஞ்சு போயிடுறாங்க. என்னடா இது பசங்களை காப்பாற்ற முடியாம போயிருமோ அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 7 நாளைக்கு மேல ஆயிருச்சு, இவங்க எப்படி காப்பாற்ற போறாங்கன்றது தெரியல.
சோ இவங்க சொன்ன மாதிரி அங்க பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே படுத்த படுக்கையாக ஆரம்பிச்சிடான். கோச் வந்து விடாமுயற்சியா அந்த இதை தோண்டிக்கிட்டே தான் இருக்காரு. சோ பசங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. இங்க அப்படியே வெளியே காட்டுறாங்க, மழை இன்னும் நின்ன பாடு இல்லைங்க. இங்க இருக்க கவர்னர் பேசிட்டு இருக்காரு, இந்த மழை வேற நிக்க மாட்டேங்குது, நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. அவர் பாவம் புலம்பிக்கிட்டு இருக்காரு. கவர்னர் வந்து சொல்றாரு, டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம், என்ன அப்படின்னா பசங்க கிட்டத்தட்ட 9 நாளா உள்ள இருக்காங்க, தண்ணியோ இல்ல சாப்பாடோ எதுவுமே இல்லாம இருக்காங்க, எப்படி அவங்களால உயிரோட இருக்க முடியும்? இந்நேரம் வந்து அவங்க இறந்துருப்பாங்கல்ல, நம்ம இந்த மிஷின்ல தோத்து போயிட்டு வந்தா எனக்கு தோணுது அப்படின்றாரு. எல்லாமே வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பியா வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, பசங்க கண்டிப்பா உயிரோட இருப்பாங்க அப்படின்றாங்க. இவர் அப்படியே பாக்குறாரு, இல்ல நம்மளால முடியலங்கிறதா உண்மை, நம்ம கிட்டத்தட்ட தோத்துட்டோங்கிறது தான் உண்மை, எல்லாரையும் கூப்பிடுங்க, நம்ம வந்து இந்த ரெஸ்கியூ மிஷினை விட்டுறலாம் அப்படின்ற அளவுக்கு போயிடுறாங்க. சோ காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இவங்க அந்த மிஷினை விட்டு வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு இந்த கவர்னர். முதல்ல இவர் தான் பிடிவாரமா இருந்தாரு பசங்களை காப்பாற்றணும். இப்ப இவரே வந்து அந்த பசங்களுக்காக மத்தவங்களை ரிஸ்க்ல விட விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சோ அங்க இருக்கிற மிலிட்டரிக்காரங்க எல்லாருமே அங்க எல்லாரும் சீஃப் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அங்க தனியா பேசுறாரு. அதே நேரத்தில் இங்க பாத்தீங்க அப்படின்னா நைட்டும் ஆயிருது. நம்மளுடைய கவர்னர் அந்த இடத்துக்கு அப்படியே மெதுவா வந்து பாக்குறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கோட அம்மா மட்டும் உட்கார்ந்து அந்த கடவுளை வேண்டுற வாக்குல இருக்காங்க. இவர் அப்படியே பாக்குறாரு, பார்த்துட்டு அப்படியே போன உடனே அவங்க எந்திரிச்சோடனே பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க அப்படின்றாரு. ஏன் இப்படி வந்து இங்கேயே இருக்கீங்க, அதுவும் ராத்திரி முழுக்க ராத்திரி பகலும் பார்க்காம இருக்கீங்க, கொஞ்சமாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்றப்ப, இல்ல இல்ல நம்பிக்கை என்னைக்கு கைவிட்ட கூடாதுன்னு சொல்லி அடிக்கடி நாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, என் அம்மா அப்பா சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதனால எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை ஜாஸ்தி, கண்டிப்பா நான் நம்பிக்கையை கைவிட மாட்டேன், இந்த கடவுள் கண்டிப்பா என்னுடைய குழந்தையை காப்பாத்துவாங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. அவரும் கேட்கிறாரு, நீங்க யாரோட அம்மா அப்படின்னு கேட்கும்போது என்னோட பையன் பேரு மார்க் அப்படின்னு. ஓ ஆமா மார்க், பாத்துருக்கேன், நீங்க கூட சொன்னீங்க உங்க பையன் உள்ளதான் இருக்கான்னு சொல்லி. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்க கிட்ட ஒரு டாலர் எடுத்து கொடுக்குறாங்க. இது ஒரு மார்க் கொடுத்தாங்க, இதுதான் எங்களால உங்களுக்கு கொடுக்க முடியும், என்கிட்ட பணபலமோ இல்ல அதிகாரமோ எதுவுமே கிடையாது, ஆனாலும் நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவன், அதனால கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், கண்டிப்பா என் பையன் உயிரோட திரும்ப வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே இந்த மனுஷனுடைய மனசே அப்படியே ஒரு மாதிரியா மாறிடுதுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நீங்க கண்டிப்பா என்னோட பையனை வெளியே கூட்டிட்டு வருவீங்க, நான் அவனை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் அப்படியே பாக்குறாரு, பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, இயற்கை வந்து எனக்கு கண்டிப்பா வந்து சாதகமா இல்ல, ஏன் அப்படின்னா இன்னும் இந்த மழை நிக்கல, நான் முதல் தடவை இங்க வந்தப்ப வந்து கடவுளை கும்பிடுங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப அலட்சியப்படுத்தேன், ஏன்னா நான் சயின்ஸை மட்டுமே ரொம்ப நம்புனவன். சோ இப்போ ஒருவேளை கடவுளுடைய கோபமா என்னமோ தெரியல, நான் இன்னும் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்றாரு. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க, வாங்க நீங்க வந்து கடவுளை மனதார வேண்டுங்க, கண்டிப்பா நடக்கும் அப்படின்றாரு. சோ அதை கேட்டோடனே அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சரி கும்பிட்டு தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி தான் கும்பிடுறாரு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இவர் கும்பிட்டு முடிச்ச உடனே சோ இங்க வந்து மழை வந்து நிக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 8-9 நாள் முடிஞ்சு 10வது நாளே பிறக்க போது பாத்தீங்கன்னா மழையை நின்றுச்சு இவர் வேண்ட உடனே. இங்க நம்ம பியா பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி காலையில தூங்கிட்டு இருக்காங்க, போன் வரவும் அவங்க போன் அடிச்சு கேக்குறாங்க, ஹலோ சொல்லுங்க அப்படின்னு. அங்க இருந்து அதாவது வந்துட்டு நான் சொன்ன வெதர் ரிப்போர்ட் எடுப்பாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து போன் பண்றாங்க, நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சிருக்கு அப்படின்னு. பிரேக்கா என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல அப்படின்றாங்க. நான் உடனே லூண்ட பேசி ஆகணும் அப்படின்னு அவர் வந்து வாமா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க போய் பேசுறாங்க, என்னை நம்புங்க மதிய வரைக்கும் கண்டிப்பா மழை வராது, தண்ணியும் ஓரளவுக்கு குறையும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கொண்டு போய் அங்க நேரா கவர்னர்ட்ட சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயத்தை வந்து இவங்க சொல்லவுமே அப்படியே பாக்குறாரு. எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவர் வந்து இல்ல நம்ம ஏன் இந்த முயற்சியை பண்ணி பார்க்க கூடாது, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே, முயற்சி பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு திருப்தியாவது கிடைக்கும்ல அப்படின்றாரு. சோ எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம உடல் வலிமையை விட மன வலிமையை ரொம்ப நம்பணும், அதுவும் இல்லாம நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை பசங்க உயிரோட உள்ள இருந்தாங்க அப்படின்னா நமக்கு காப்பாத்துறதுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி சான்ஸா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம மழை நிக்கவே நிக்காதுன்னு நினைச்சோம், ஆனா மழை நின்றுச்சு. சோ கண்டிப்பா வந்து நம்மளால காப்பாற்ற முடியும், நம்பிக்கையோட போங்கன்னு சொல்றாரு. 2 பேர் அந்த நான் சொன்னேன்ல அமெரிக்கன் டைவர்ஸ், அவங்க 2 பேர் மட்டும் தான் உள்ள போறாங்க. இங்க கவர்னர் எல்லாருமே வெளியே நின்னுகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து உள்ள போக போக அந்த சேம்பர்ஸ் மாத்தி மாத்தி போறாங்கல்ல, 6, 7, 8ன்னு அப்படி போக போக வந்து இவங்களை வந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 7வது சேம்பர் வரைக்கும் போயிட்டாங்க, அங்க பசங்க இல்ல அப்படின்னு இன்டு மார்க் போடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு சேம்பரா போய்கிட்டு இருக்காங்க. சோ அப்படியே 7வது சேம்பர் வந்து 8வது சேம்பர் வர்றாங்க, அங்கேயும் ஆள் இல்ல அப்படின்னு மார்க் பண்ணிடுறாங்க. அதே நேரத்தில் அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு 9வது சேம்பர் வந்துடுறாங்க. இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த ஜானுக்கு வந்து ஒரு மாதிரியா சவுண்ட் கேக்குது. ஆமா இது என்ன சத்தம் நீ கவனிச்சியா அப்படின்னு. ஒண்ணு இல்ல, பசங்க வந்து தூங்குறப்ப அந்த சில புலம்பல்கள் புலம்புறாங்க. ஏன்னா பசங்க வந்து கிட்டத்தட்ட 10 நாளா உள்ள இருக்காங்க, அதனால வந்துட்டு அந்த மாதிரி ஆகுது. 10 நாள் 2 மணி நேரம் ஆகுது இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க வந்து அப்படியே உள்ள வர்றாங்க, என்ன சத்தம் இது அப்படின்னு பாத்துக்கிட்டே வர்றாங்க. இப்ப என்ன அப்படின்னா பசங்க கொஞ்சம் ஹாலிஸ்னேஷன்ல இருப்பாருங்க. இவன் கூட பாருங்க நம்ம பிஏ வந்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கவன், டேய் அங்க பாடுறா ஏதோ பேய் வருதுடா, என்ன பேய்னே தெரியலடா அப்படி இப்படின்னு இருக்காங்க. டேய் கம்முன்னு அதெல்லாம் பிள்ளை இல்லடா, அந்த வெளிச்சம் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்குடா, அது பேய் தாண்டா அப்படின்றான். இவனை எந்திரிச்சு பார்த்துட்டு, டேய் அது பேயெல்லாம் இல்லடா, வேற ஏதோ மொழி பேசுதுடா, அது பேயெல்லாம் இல்லடா, வெறும் வெளிச்சம் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா ஒண்ணு இல்ல, நம்ம டைவர்ஸ் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க லைட்டை கட்டிக்கிட்டு. நம்ம அடூல் தான் பாக்குறான், ஹலோ அப்படின்னு இவங்களும் வர்றாங்க. அங்க பாரு பசங்க அங்க இருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அவன் போன உடனே ஹாய் யார் நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டானே அவன் இங்கிலீஷ்ல பேசணும்னே, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களா சொல்லுங்க அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றான். அவன் வந்து கேக்குறான் எங்க இருந்து வரீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அங்க யூகேல இருந்து வர்றோம்ப்பா அப்படின்றாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க தொலைஞ்சிட்டீங்களா இல்ல எங்களை கண்டுபிடிக்க வந்தீங்களா எங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தீங்களான்னு எல்லா பசங்களும் கேக்குறாங்க. எல்லா பசங்க வர்றாங்க இவங்களும் பாக்குறாங்க. அப்படிலாம் இல்ல நாங்க உங்களை கண்டுபிடிக்கிறக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மேல ஏறி போறாரு. போனோடனே கேமரா ஆன் பண்ணிட்டு போவாரு. சோ எல்லாருடைய பேரையும் சொல்லுங்க அப்படின்றப்ப எல்லா பசங்களும் அப்படியே அழகா பேரை சொல்லிட்டே வர்றாங்க. சோ ஒவ்வொரு பசங்களும் அவங்க பேரை சொல்லிட்டே வர்றாங்க. இந்த இதை வீடியோவா எடுத்துட்டு வந்து நேரா இங்க போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி காட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே வரும்போது கடைசியா வந்து நம்ம மார்க் பேரையும் சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படியே அந்த அம்மா ஒரு மாதிரி அழுதுருது. நல்ல வேளை என் பையன் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒரேடியா அழுகுறாங்க. சோ இதே வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய கவர்னரும் பாக்குறாரு. பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி ஆறுதல் படுத்திட்டு நேரா போய் மார்க்கோட பேர் எழுதிடுறாரு காணாம போனவங்க லிஸ்ட்ல. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் அந்த சீஃப் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எப்பா பசங்க உயிரோட தான் இருக்காங்க, எப்படியாவது இவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடலாம்னு அங்க உள்ள போனவங்களுக்கு கேக்குறாங்க. ஆமா எங்க உங்களுடைய கோச் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே கோச்சை காட்டுறாங்க. கோச் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் தவண்டு போய் படுத்திருக்காரு. சோ அவங்க அங்க போய் வந்து கோச்சை பாக்குறாங்க. கோச் எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க. அவர் முடியாம படுத்திருக்காரு பாவம். அந்த நேரத்துல சொல்றாங்க பரவாயில்ல நீங்க பசங்களை இவ்வளவு தூரம் காப்பாத்திருக்கீங்க அப்படின்றப்ப அவங்ககிட்ட கேக்குறாங்க எப்படி வந்து இவ்வளவு நாளா நீங்க வந்து இது இருக்கீங்க அப்படின்றப்ப இல்ல கோச் வந்து எங்களுக்கு தண்ணியை குடிக்க கத்து கொடுத்தாரு. ஏன்னா நாங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்துல எங்களுக்கு தியானம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. சோ மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நாங்க வந்து ஒரே இடத்துல வச்சுக்கிட்டோம். அதனாலதான் நாங்க இது நாள் வரைக்கும் இருந்தோம் நல்லா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவங்க அப்பதான் சொல்றாங்க பரவாயில்ல ஆக்சிஜனை சேவ் பண்ண கத்து கொடுத்திருக்காரு இவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் வந்து சொன்னது போக நம்பிக்கை அதுதான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கன்றாங்க. அதே மாதிரி கோச்சை பாக்குறாங்க. கோச்சும் கேக்குறாரு எப்படியோ நீங்க வந்துட்டீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இல்ல எங்களுக்கு அது தெரியல. ஆனா இது நாள் வரைக்கும் இந்த பசங்களை நீங்க தான் காப்பாத்திட்டு இருந்திருக்கீங்க. இனிமே இவங்களை காப்பாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம கவர்னரா இருக்கட்டும் அப்புறம் நேவி போர்ஸோட சீஃபா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா கண்ணாசிச்சுக்கிறாங்க. என்னன்னா இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தி இதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே மக்களே இந்த எபிசோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.